சரியா? நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை மாற்றி நிறைவாக்குற தேவன் நமக்கு உண்டு. அதான் இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு. யாருமே நம்ம குறையில்லைன்னு சொல்ல முடியாது. குறைவுகளை நிறைவாக்குற தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை எடுத்து வாஸ்தவம் என்று சொன்னால், பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். நம்ம வாழ்க்கையில் பல்வேறு வகையான குறைகள், குறை சொல்கிறத நான் சொல்லலை, நம்மிடத்தில் காணப்படுகிற பலகீன குறைகள். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது எழுதக்கூடிய கடிதத்தில் இவ்வாறு எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று எழுதுகிறார். வேதாகமத்தில் பல இடங்களில் குறைவுபட்டதுங்கிற வசனத்தை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வாசித்தீங்கன்னா எண்ணெய் குறைவுபட்டது, திராட்சரசம் குறைவுபட்டது, தண்ணீர் இங்கே குறையாக இருக்குது, மாவு குறைவுபட்டது, இப்படி மெட்டீரியல் திங்ஸ் நிறையா நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் குறைவுபட்டுச்சு, இதெல்லாம் குறையாக இருக்குது, இதெல்லாம் குறையாக இருக்குது அப்படின்னு வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் உள்ளான வாழ்க்கையில், ஆவிக்குரிய உள்ளான வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகளை இந்த ஜெபத்திற்கு முன்பாக நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, சீஷர்கள் இயேசுவிடம் கேட்ட ஒரு குறை என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எங்களிடத்தில் காணப்படுகிற அவிவிசுவாசம், நீர் எங்களிடத்தில் காணப்படுகிற அந்த விசுவாச குறையை எங்களிடத்திலிருந்து எடுத்துப்படும். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 17 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று என்றார்கள். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லப்பட்டு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு மெயினான ஒரு குறை அப்படின்னு சொல்லப்போனால், விசுவாசத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதில் தான் சீஷர்கள் இயேசுவிடம் போய் சொன்னது, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குறைவை நீர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும், எங்களிடத்திலிருந்து வர்த்திக்க பண்ணோம், நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதே மத்தேயு 8 அதிகாரம் 26வது வசனத்தை வாஸ்தவம் என்று சொன்னால், மத்தேயு 8 அதிகாரம் 26வது வசனத்தில் காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது சீஷர்கள் பயந்தார்கள் என்கிற வசனமும், இயேசு அவர்களை அதட்டும் பொழுது எதை சொல்லி அதட்டினார்? ஏன் பயந்தீர்கள் என்று சொல்லி அதட்டினாரா? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயந்தீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? விசுவாச குறைவுகளிலே அவர் கூறக்கூடிய ஒன்றுதான், அற்ப விசுவாசிகளே, நீங்கள் என் கூட வாரீங்க, என் கூட இருக்கிறீங்க, என் கூட சம்பாதிக்கிறீங்க, என் கூட உணவு அருந்துறீங்க, ஆனால் உங்களிடத்தில் காணப்படுகிற விசுவாச குறையை அவர் சுட்டி காட்டி சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு, பயம் வந்ததற்கு காரணம் உங்களிடத்தில் காணப்பட்டதான விசுவாச குறை என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன காரியத்தை குறித்த பயம் நம்மை ஆட்கொள்ளும். எப்படி இதை ஈடுகட்ட போகிறோம்? நம்முடைய எல்லாம், அதாவது யாக்கோபு நிறுவக்காரன் யாக்கோபு 2 அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுவார், தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் வைத்திருக்கிறார். யாரை ஐஸ்வர்யவானா வச்சிருக்காரன் விசுவாசத்தில்? பணக்காரங்களை சொல்லலை, அவங்க விசுவாசம் வேற எங்கேயோ இருக்கும். தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா வைத்திருக்கிறார். நாங்கள் கடந்த நாட்களிலே ஒரு வயதான ஒரு தாயாரை நாங்கள் சந்தித்தோம். எங்களுடைய உறவினர்களே ஒரு தாயார், யாரும் இல்லை, மகனை இழந்த ஒரு தாயார், கணவன் இல்லாத ஒரு தாயார், வீட்டில் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு தாயார். இப்படி சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது, போன வாரம் அதிகமாய் நான் பலகீனப்பட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ நீங்கள் பலகீனத்தில் என்ன செய்தீர்கள்? மாத்திரை போட்டிங்களா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? என்ன யாரையா ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுக்கு இருக்கிறா? அவங்க ஊந்து தான் போவாங்க, நடக்கக்கூட முடியாது. சர்ச்சுக்குமே ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணி ஒரு ஆட்டோக்காரனை வர சொல்லுவாங்க, ஆட்டோக்காரன் வருவான், ஊந்து போய்
ஆட்டோவில் ஏறி உட்காருவாங்க. அப்போ நான் கேட்டேன், கடந்த நாட்கள் ரொம்ப சுகவீனமாக இருந்துச்சு, யாருக்காவது கால் பண்ணியிருக்கலாமே, உங்களை கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருப்பார்களே என்று சொல்லி. அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆனால் என்னை கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொண்டேன். நான் ஒன்றே ஒன்று தான் ஜெபம் பண்ணேன். நைட்டு இப்படி மேலே பார்த்து, அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை பாருங்கள், இப்படி மேலே பார்த்து, எசப்பா நீங்கள் டாக்டர் தானே, நீங்கள் இறங்கி வாரீங்களா? இல்லை, இன்னைக்கு நைட்டு நான் மேலே ஏறி வந்துடட்டா? அவங்க ஜெபத்தை பாருங்கள், அவங்க ஜெபம், அவங்க விசுவாச ஜெபம் என்ன? எசப்பா நீங்கள் டாக்டர் தானே, நீங்கள் இறங்கி வாரீங்களா எனக்கு சுகம் கொடுக்குறதுக்கு? இல்லை இல்லை, நான் மேலே வந்துடட்டா? ஏன்னா மேலே வர கண்டிஷனில் தான் இருக்கிறேன் இப்போ, நான் மேலே வந்துடட்டா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன நடந்துச்சே தெரில, டாக்டர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நைட் நான் நல்லா தூங்கிட்டேன். காலையில் பார்க்குறேன் எனக்கு இருந்த வியாதி என்னிடத்துலேருந்து காணாமல் போயிட்டு. இன்றைக்கி காலையில் அதை நினச்சி பார்த்தேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் யாக்கோபு நிருபக்காரன் சொன்னது போல், தரித்திரரை விசுவாசத்தில் எப்படி வச்சுருக்காராம்? நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கருப்பு தழும்பு வந்தால் கூட நம்ம போய் இந்த டாக்டரை பார்த்துருவோமா, அந்த டாக்டரை பார்த்துருவோமா? சின்ன ஒரு வியாதி வந்தால் கூட நம்ம போய் அவங்கள போய் பார்த்துருவோமா, இவங்க யாரை போய் பார்ப்பாங்க? தரித்திரர். அதனால தான் அவர் சொல்றாரு, தரித்திரரை விசுவாசத்தில் எப்படி வைத்திருக்காராம்? ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறாராம். அப்போ நம்மகிட்ட காணப்படுகிற விசுவாச குறைவுகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு தன்னிடத்தில் காணப்பட்ட அந்த அவிவிசுவாசம், சீசரிடத்தில் காணப்பட்ட அவிவிசுவாசத்தை அவர் அதட்டினார். அதே நேரத்தில் சீசர்கள் இயேசுவிடம் எங்களுடைய அவிவிசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. மூன்றாவது நான் சொன்னேன், அவர் தரித்திரரை கூட விசுவாசத்தில் எப்படி வைக்கிறவராம்? ஐஸ்வர்யவானாய் வைக்கிறவராம். இன்னொன்று கூட உதாரணம் சொல்கிறேன். எபிரேயர் 11 அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 24வது வசனத்தில், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. அப்போ ஒரு நபர் பெரியவன் ஆகிறதுக்கு பிஹைண்ட் என்ன இருக்குது? ஒரு நபர் பெரியவன் ஆவதற்கு அவனுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? நான் தான் பார்வோனுடைய குமாரன் என்று சொல்வதா பெரியவனாக்கியது? இல்லை, நான் அரண்மனையில் வீற்றிருக்கேன், சகலத்தையும் அறிந்தவனாயிருக்கிறேன் என்று சொல்வதா அவனை பெரியவனாக்கியது? எது அவனை பெரியவனாக்கியது? சொல்லுங்க பார்க்கலாம், எது அவனை பெரியவனாக்கியது? வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11:24 வாசிங்க திரும்ப. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான், வெறுத்தான். அப்போ ஒரு விசுவாசம் ஒரு நபரை பெரியவனாக்கும். இன்னைக்கு என்னுடைய எந்த விதமான அந்தஸ்து என்னை பெரியவனாக்கவில்லை. நான் ராஜரீக அரண்மனையில் உட்கார்ந்திருப்பதனால் பெரியவனாகவில்லை. ஏதோ நான் காப்பாற்றப்பட்டேன் என்பதனால் நான் பெரியவனாகவில்லை. இங்கே மோசே என்ன சொல்கிறாரு? யார் அவனை பெரியவனாக்கியதான்? விசுவாசம். விசுவாசம் ஒருவனை பெரியவனாக்கும். நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். விசுவாசம், தேவன் பேரில் உள்ள உன் விசுவாசம் உன்னை பெரியவனாக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, என்னை மதிக்கல, என்னை யாரும் கண்டுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், என் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் என்னை பெரியவனாக்கும். சின்ன சின்ன காரியத்தில் கர்த்தர் என்னை பெரியவனாக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் தான் அடிஸ்தானம். அந்த விசுவாசம் என்னை என்ன செய்யுமா? பெரியவனாக்கும். இப்போ நம்ம ஒத்துக்கணும், நம்ம இடத்துல என்ன குறை இருக்குது? என்ன குறை இருக்குது? விசுவாச குறை இருக்குது. ஏசு கூட நடக்கிற சீசர்களே ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாச குறையை எங்கள்கிட்ட எடுத்து போடுங்க, எங்களிடத்தில் காணப்படுற விசுவாச குறையை எங்களை மன்னிங்க, எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. ஆண்டவர் உதாரணம் சொன்னார், கடகளவு விசுவாசம் இருந்தாலும் அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த மலையை பார்த்து அகன்று போ சொல்றதும், இன்னொரு இடத்துல சொல்வார் அந்த மரம் பட்டுப்போன்னு சொல்றதும் எதன் அடிப்படையில் தான் அடங்கி இருக்கிறது? நம்ம வைத்திருக்கிற ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம். நம்ம ஜெபிக்க வந்திருப்போம், ஜபசிந்தியோடு வந்திருப்போம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னிடத்தில் காணப்படுகிற விசுவாச குறை ஆண்டவற்றிலிருந்து எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்வதை காட்டிலும் எனக்கு அதிகமான பயத்தை தான் உண்டாக்குது. இது இப்படி ஆயிருமோ, இது அப்படி ஆயிருமோ, இது இந்த மாதிரி ஆயிருமோ. விசுவாச குறைச்சல் எடுத்துப்படணும். எனக்கு அன்னைக்கு தென்பட்டுச்சு, உன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் பாரமான யாவற்றையும் என்ன செய்வேன், என்னை விட்டு அகற்றி போட்டு, விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர் யாரா? இயேசுவை நோக்கிய பொறுமை. உன் விசுவாசத்தை ஆரம்பித்தவரும் இயேசு, உன் விசுவாசம் முடிவு வரையும் உன்னை கொண்டு போகிறவரும் இயேசு.
அவரை நோக்கிய பொறுமையோடு ஓடுனா இந்த வியாதியிலிருந்து விடுதலை. என் தேவன் பெரியவர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இந்த விசுவாசம் எப்படி எனக்கு பெருகும்? கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதனால்தானே. எனக்கு எப்படி விசுவாசம் பெருகும்? ஏன் எனக்கு விசுவாசம் வரல? பைபிளை நான் தொடலை, நான் பைபிளை வாசிக்கலை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது நான் பைபிளை தூக்கிட்டு வந்தேன். இனி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எங்கே இருக்குன்னு என்ன செய்யணும்? தேடணும். அப்போ எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் எங்கேருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து தானே வரும். ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யாராக இருந்தாலும், அது ஊழியக்காரனாக இருந்தால் கூட, நானாக இருந்தாலும் கூட, எனக்கு தேவன் விசுவாசத்தை பெருக பண்ண மாட்டார். சும்மா விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கான. விசுவாசம் வரக்கூடிய இடம் கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் தான் எனக்கு விசுவாசத்தை தரும். இல்லைன்னா உலக ஐஸ்வர்யமும் உலக கவலைகளும் என்னை என்ன செய்யுமா? நெருக்கி போட்டுரும். அந்த வசனத்தை நெருக்கி போடுறதுக்கு காரணம் அந்த உலக ஐஸ்வர்யம், உலக கவலை. இந்த விதையை குடிச்ச அந்த ஓமையை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார்ல, சில விதை முள்ளு இடங்கள்ல விளைஞ்சிச்சான். அது வளர்ந்துச்சு, ஆனா வளர விடாம இந்த உலக காரியம் என்ன செஞ்சிச்சு? அது நெருக்கிருச்சு. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் இருக்கிற உலக காரியம் நீங்களும் நானும் விசுவாசத்துல வளர விடாதபடி நம்ம நெருக்கி போடுகிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னிடத்துல குறை உண்டு, அதனால தான் நான் பெரியவனாகலை. ஆண்டவரே என்னிடத்துல குறை உண்டு, அதனால தான் நான் வளரலை. ஆண்டவரே இடத்துல குறை உண்டு, அதனால தான் நான் பயந்து போய் கிடக்கிறேன். என்னை விசுவாசத்தில் பெரியவனாக்கும். என்னை என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு குறையை நான் சுட்டி காட்டுகிறேன். யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். முதல்ல விசுவாச குறையை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணாங்க. ஆண்டவரே எங்கள் விசுவாச குறையை நீர் எங்களுக்கு எடுத்து போடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இங்க ரெண்டாவது யாக்கோபு நிருபக்காரன் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற யார்கிட்ட போய் கேட்கணுமா? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியும், அது மிகப்பெரிய பொல்லாத ஞானம். என்ன ஞானம் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன ஞானம்? எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஞானம் தேவனிடத்திலிருந்து தான் வரணும். இந்த உலக ஞானம் தேவனை என்னையும் என்ன செய்யுமாம்? பிரிக்கிறதாய் காணப்படும். அதுதான் யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாகவும் இருக்கிறது. உலக ஞானம்னு ஒன்று இருக்குது, அது படித்தா கிடைக்கும் அறிவு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. இதைத்தான் கேட்குறாரு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அப்போ ஞானத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மகிட்ட குறை இருந்தால் நம்ம யார்கிட்ட போய் கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீ ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், எனக்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். சாலமோனுக்கு எல்லாம் இருந்த போதும் அவன் கேட்டது ஒன்றே ஒன்று தான். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு கேட்டாப்புல. அதே சாலமோன் தான் சொல்றாரு, உன்னை ஞானி என்று, ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், எனக்கு நீங்கள் ஞானத்தினால் என்னை நிரப்புங்க. நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஞானத்தில் குறைவுளாக இருப்பாங்க. நம்ம வேலை செய்கிற இடங்களில், ஊழியத்தில், நம்ம செய்கிற நிர்வாகத்தில் நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருப்போம். அதைத்தான் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:10 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, புஸ்தகத்திலிருந்து வருகிற ஞானம்னு சொல்லலை. எங்கேருந்து வருகிற ஞானம் சொல்லுங்க? ஆமாம், இன்னைக்கு உலக ஞானத்தினால இன்னைக்கு எல்லாமே நடந்திருக்காங்க. வாலிபர்கள், வாலிப தங்கைகள் நிறைந்திருக்கிறது எல்லாம் உலக ஞானங்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு உலக ஞானத்தை நிறைந்திருக்கிறாங்க. நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு உலக ஞானத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். நம்ம கேட்கணும், ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் எங்களுக்கு என்ன செய்யணும்? நிறைந்திருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால தேவன் நம்முடைய பிள்ளைகளை நம்ம நிரப்பணும்.
பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எனக்கு இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும்போது நான் கேட்டேன், ஆண்டவரே உலக ஞானம், உலக படிப்பு இதெல்லாம் வேணும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு படிச்சிருந்தும் என்ன இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு படிச்சிருந்தும் என்ன இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, நான் அதில் குறைவுள்ளவன். அந்த அந்த வசனம் திரும்ப வாசியமா, யாக்கோபு 3. முதலாவது சுத்தம் உள்ளதாயும் சமாதானமோ சாந்தமோ இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகள் மாயமற்றது. போதும், இங்கே இப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணுமா? 1 சாமுவேல் 18:14 சொல்லப்பட்டிருக்கு, தாவீது தன் செயல்கள் எல்லாம் புத்தியுமானாய் நடந்தான், ஞானமுள்ளவனாய் நடந்தான். காரணம் எதுக்கா? கர்த்தர் அவனோடே கூட இருந்தான். 1 சாமுவேல் 18:14 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடே கூட இருந்தான். ரெண்டாவது நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்னத்துல நான் குறை இருக்குது கேளுங்க. என்கிட்ட எதில் குறை இருக்குது? எல்லாரும் ஞானவான் மாதிரி இருக்கிறீங்க. எதில் குறை இருக்குது? எனக்கு ஞானத்தில் குறை இருக்காப்பா, எனக்கு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவர். மூணாவது நம்ம ஒன்று கேட்கணும். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசு சபைக்கு எழுதும் போது இவ்வாறு எழுதுவார், ஆனாலும் என்கிற ஒரு குறை, என்கிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறை ஆண்டவர்? என்ன குறை சொல்ல? மூணாவது ஒரு குறை என்ன சுட்டி காட்டுறா சொல்லுங்க பார்க்கலாம். நீ முதல்ல வச்சிருந்த பற்றியா என் மேலே என் வச்சிருந்த ஃபர்ஸ்ட் லவ். ஆனால் ஆண்டவர் சொல்றது ஆரம்பத்தில், ஆண்டவர் அறிஞ்ச புதுசில், நீ முதல்ல கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்பொழுது, முதல்ல பைபிள் காலேஜுக்கு வரும்பொழுது, ஃபஸ்ட்டு அப்படியே ஜபத்தை இருக்கும்போது, அப்பா என்ன அந்நிய பாஷா, என்ன ஆவில துண்ண, அங்கே இருந்த நீ இங்கே வந்துட்ட. இப்போ முட்டு போகிறதுக்கு வலிக்குது. ஜபம் சொல்லும் பொழுது முட்டு போகிறதுக்கு வலிக்குது. அன்னைக்கு அதிகாலையில் ஜபம், காலையில் ஜபம், டைம் வச்சு ஜபம், தனி ஜபம், குடும்ப ஜபம், பா கணக்கே இருக்காது. ஏசுநாதருக்கு டைம் இல்லை உங்கள் ஜபத்தை கேட்கறதுக்கு. இப்போ இன்று வேதம் வாசித்தாயா, ஆசீர்வாத டிவி, இன்று செபித்தாயா, அந்த கொஸ்டினை மட்டும் வாசிட்டா. ஆமாம், இல்லை நான் செபிக்கல, இன்றைக்கி நான் வேதம் வாசிக்கல, அதோடு நிப்பாட்டிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் கேட்காரு, உன் இடத்துல குறை இருக்குது, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய். நம்மகிட்ட குறை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யவான்ட்ட, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சுட்டி காட்டினா சொல்லுவாங்க, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்குது. என்ன குறை தெரியுமா? அன்புங்கிற குறை. அன்புங்கிற குறை. எல்லாம் படித்த கற்பனைகள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, ஆனால் உங்ககிட்ட என்ன கிடையாது? ஆண்டவரை நேசிக்கக்கூடியதான அன்பு உங்ககிட்ட இல்லை. அந்த அன்பை காட்டுன்னு சொன்ன உடனே அவன் எப்படி போனானா? துக்கமுகமாய் போனானா. துக்கமுகமாய் போனானா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அதுதான் எபேசி 5:2 சொல்லப்பட்டிருக்கு, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த தேவனுடைய அன்பை தாங்கப்பா, அதில் எனக்கு குறை உண்டு. இப்போ வாசிக்க பார்க்குறான் பிலிப்பியர் 4:19, என் தேவன் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 சுட்டி காட்டினேன். உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டுபிடிச்ச 3 குறை அங்கே நிறையா இருக்குது. அந்த 3 காரியத்தில், 1 நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்தேன், எனக்கு விசுவாச குறை ஆண்டவரே. 2வது எனக்கு ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தின் குறை ஆண்டவரே. 3வது தேவ அன்புல குறைவனாக இருக்குது. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.